24வது ശ്ലോകം. അഭി അർവാക് വൃത്തയഃ യസ്യ മഹീതു ആത്മഭൂ ആദയഃ. അപ്യർവാക് വൃത്തയോ യസ്യ മഹിത്വാത്മഭുവാദയ. യദാ മതി ഗൃണന്തി സ്മ കൃത അനുഗ്രഹ വിഗ്രഹം. യദാ മതി ഗൃണന്തി സ്മ കൃതാനുഗ്രഹ വിഗ്രഹം. അപ്യർവാക് വൃത്തയോ യസ്യ മഹിത്വാത്മഭുവാദയ. യദാ മതി ഗൃണന്തി സ്മ കൃതാനുഗ്രഹ വിഗ്രഹം. യസ്യ മഹിതു മഹാവിഷ്ണുവോട് മഹത്വത്തില്, അർവാക് വൃത്തയഃ മഹാവിഷ്ണുവോട് മഹത്വത്തെ நினைக்கிறத, பிரகிருதி விஷயங்களிலேந்து மனசு அந்த கரணத்துக்கு திரும்ப மடங்கிறது. பிரவൃத்தி மார்க்கத்திலேந்து நிவൃத்தி மார்க்கத்துக்கு மனசு நெகந்து பரிசுத்தமாயி தீரறது. ஆத்மபூ ஆதயஹ സ്വയംഭൂവായിരിக்கிற பிரம்மா தொடங்கினவா, பிரம்மா, இந்திரன், ருத்ரன், தட்சன், தேவர்கள், ഋഷികൾ, ഋദ്ധിക്കുകൾ, പ്രജാപതികൾ അത്തனை പേരും ഇരിക്കാളെ. അവ എല്ലാം ഭഗവാൻ വിഷ്ണുവോട് അനുഗ്രഹ വിഗ്രഹം കൃതം, അനുഗ്രഹത്തുക്കായിട്ട്, അഷ്ടബാഹുവായിട്ട്, ഗരുഡാരൂഢനായിട്ട് വിഗ്രഹം கிருதம் ശരീരമെടുத்து வந்திருக்கிற அந்த மகாவிஷ்ணு பகவான, அந்த சிரேஷ்டனாயிருக்கிற பகவான விஷ்ணு பகவான யதா மதி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற புத்தியோடு பேசிஸ்ல கிருணந்தி ஸ்துதிச்சு ஸ்ம அப்படின்னாக்கா ஸ்துதிச்சாளாமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புத்தியாக்கும் இருக்கு. இப்போ பிரம்மாக்கு இருக்கிற அதே அளவுக்கு புத்தி அப்படின்னு தேவேந்திரனுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ருத்ரனுக்கு இருக்கிற அதே புத்தி பிரம்மாவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புத்தியாக்கம் இருக்கு. சப்தரிஷிகளுக்கு இருக்கிற புத்தி ஒரு மாதிரி, பிரஜாபதிகளுக்கு இருக்கிற புத்தி ஒரு மாதிரி, இப்படி அவளோட புத்திக்கு எட்டினா மாதிரி ஒவ்வொருத்தரும் அவளோட புத்தியை யூஸ் பண்ணிண்டு அதாக்கும் இங்க யதாமதி. ஒவ்வொருத்தரும் அவளுக்கு இருக்கிற புத்திக்கு தகுந்த மாதிரி புத்தியோட பேசிஸ்ல கிருணந்தி ஸ்ம ஸ்துதிச்சாளாமே. 25வது ஸ்லோகம். தட்சஹ கிரஹீத அர்ஹண சாதனோத்தமம். தட்சோ கிரஹீதார்ஹண சாதனோத்தமம் யஜ்ஞேஸ்வரம் விஸ்வஸ்ருஜாம் பரம் குரும். யஜ்ஞேஸ்வரம் விஸ்வஸ்ருஜாம் பரம் குரும். சுனந்த நந்த ஆத்ய அனுகைஹி விருதம் முதா. சுனந்த நந்தாத்யனுகைர்விருதம் முதா. கிருணன் பிரபேதே பிரயதஹ கிருத அஞ்சலிஹி. கிருணன் பிரபேதே பிரயத கிருதாஞ்சலி. தட்சோ கிரஹீதார்ஹண சாதனோத்தமம் யஜ்ஞேஸ்வரம் விஸ்வஸ்ருஜாம் பரம் குரும். சுனந்த நந்தாத்யனுகைர்விருதம் ருதா. கிருணன் பிரபேதே பிரயத கிருதாஞ்சலி. சுனந்த நந்தாத்யனுகைர்விருதம் முதா. கிருணன் பிரபேதே பிரயத கிருதாஞ்சலி. மைத்ரேயர் சொல்றது யாக்குமே നമ്മളിങ്ക
16வது ஸ்லோகத்திலேருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். தட்சனோட ஸ்துதியில குஷியான பரமேஸ்வரன் தட்சனை அனுகிரகிச்சார். அதுக்கப்புறம் தட்சன் ரித்துக்குகளோடு கூடிட்டு யஜ்ஞத்தை வேண்ட விதத்துல பூர்த்தி பண்ணினார். சம்சர்க தோஷம் இல்லாம பண்றதுக்கு வீரபத்ர சுவாமியும் சிவபூதங்களும் வந்து பலவிதமான யாக தடசம் பண்ணி அதனோட தோஷத்தை தீர்க்கறதுக்கு யஜ்ஞ பூர்த்திக்கு ஆயிட்டு விஷ்ணு பக்தர்களாயிருக்கிற புரோகிதர்கள் 3 யஜ்ஞ பாத்திரங்களில புரோடாம்சம் ஹோமிச்சா പരിശുദ്ധமான ചിത്തത്തോട് കൂടിയിട്ട് അദ്വര്യവും യജമാനനും ഹവിസെടുത്ത് ധ്യാനിച്ചോണ് ഭഗവാൻ ശ്രീഹരി ഗരുഡനോട് മേലെ ഏറി നിന്നുണ്ട് അങ്ക വന്ന് അഷ്ടബാഹുവായിട്ട് ദർശനം കൊടുത്താർ. 10 ദിക്കുകളെയും ജയിக்கிற തേജസ്സോട് കൂടിയിരിக்கிற ഭഗവാൻ വിഷ്ണുവോട് அந்த തേജസ് 4 തൃക്കൈകളോട് കൂടിയിട്ട് അതിൽ ധരിച്ചിരിக்கிற ശംഖ് ചക്ര ഗദ പത്മങ്ങളോട് കൂടിയിട്ട് ശോഭിக்கிற ഭഗവാൻ அதே மாதிரியே பகவானோட கையில இனியும் 4 விஷயங்கள் கையில இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கிற பகவான் வட்சஸ்தலத்துல ஸ்ரீ லக்ஷ்மி தேவியோடு ஆவாச ஸ்தானமா இருக்கிற அந்த பகவான் நானா திவ்ய ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கிற பகவான் தர்சனத்தாலேயே திரைலோக்கிய சுகத்தை கொடுக்கிற பகவான் விஷ்ணுவை பார்த்து பிரம்மா தொடங்கின தேவர்களும் சிவனும் முனிகளும் எல்லாரும் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு நமஸ்காரம் பண்ணினா. സർവലോകങ്ങൾക്ക് ഈശ്വരനായിരിക്കുന്ന ഭഗവാൻ വിഷ്ണുവോട് മഹത്വം വാക്കുകൾക്ക് അപ്പാർപ്പെട്ടതാക്കുംനാ കൊടിയും വാക്കാല സ്തുതിக்கிறதுக்கு ത്രാണിയില്ലൈനാ കൊടിയും അവളോട് എബിലിറ്റിക്ക് തകുന്ന മാതിരി അവളെല്ലാം ഭഗവാനെ വാഴ്ത്തി സ്തുതിച്ച. ദക്ഷ യജ്ഞം ചെയ്യற യജമാനനായിരിக்கிற ആടോട് തലയിരിக்கிற പുതിയ ദക്ഷൻ പുനർജന്മം கிடைச்ச ദക്ഷൻ ഗൃഹീത അർഹണ സാധനോത്തമം. അർഹണം சொன்னா பூஜை, ഗൃഹീത அப்படின்னா സ്വീകരിക്കാൻ. ദക്ഷൻ கொடுத்த பூஜையை பகவான் സ്വീകരിച്ചാர். சாதன உத்தமம். தட்சன் கொடுத்த அந்த இருப்பிடத்துல பகவான் உட்காரத்துக்கு ரெடி ஆயிட்டார். யஜ்ஞேஸ்வரம் யஜ்ஞ ஈஸ்வரனாயிருக்கிற யஜ்ஞ வராகமூர்த்தியாயிருக்கிற பகவான் വിശ്വസൃജാം പരം ഗുരും സൃഷ്ടികർത്താവാന ബ്രഹ്മാക്ക് കൂടിയും ടോപ്പ് മോസ്റ്റ് ഗുരുവായിരിக்கிற பகவான் பிரம்மா தொடங்கின எல்லாருக்கும் தலைவனாயிருக்கிற பகவான் சுனந்த நந்த ஆதி அனுகைஹி விரதம் ഭഗവാനുക്ക് അകമ്പടി സേവിച്ചിണ്ട്, വെൺകൊറ്റ കൊട പിടിച്ചിണ്ട്, ആലവട്ടം പിടിച്ചിണ്ട്, വെഞ്ചാമരങ്ങൾ വീശിണ്ട് ഭഗവാനോട് മുഖ്യ പാർഷദர்களாயிருக்கிற സുനന്ദൻ നന്ദൻ തുടങ്ങിന പാർഷദர்களோடு കൂടിയിട്ട് അനുഗൈഹി പാർഷദர்களாലെ വ്രതം சூழ்ந்து நிற்கப்பட்ட பகவான் விஷ்ணுவை தட்சன் கிருத அஞ்சலிஹி கைகளை கூப்பிண்டு முதா சந்தோஷத்தோடு கூடிட்டு கிருணன் துதிக்கிறவனாயிட்டு பிரயதா ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு வினயத்தோடு கூடிட்டு பிரபேதே சரணம் பிராபிச்சுண்டு ஸ்துதிச்சான் அப்படின்னு சொல்லப்படுறது. தட்சன் பகவானை இப்ப மறுபடியும் இங்க ஸ்துதிக்கிறார். இருபத்தாறாவது ஸ்லோகம். தட்ச உவாஜ 26லேருந்து 47வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த யஜ்ஞசாலையில இருக்கிற முக்கியர்கள் பகவானை ஸ்துதிக்கிறதாக்கும் சொல்லப்படுறது. முதல்ல தட்சன் ஸ்துதிக்கிறார், அதுக்கப்புறம் ரித்திக்குகள் ஸ்துதிக்கிறா, சதஸ்ல இருக்கிறவா எல்லாரும் ஸ்துதிக்கிறா, ருத்ரன் ஸ்துதிக்கிறார், பிருகு ஸ்துதிக்கிறார், பிரம்மா ஸ்துதிக்கிறார், இந்திரன் ஸ்துதிக்கிறார். தட்சனுக்கு பிரசூதியை தவிர வேறையும் பத்னிகள் உண்டு, அவளெல்லாம் ஸ்துதிக்கிறா. அதே மாதிரி ரிஷிகள் சப்த ரிஷிகள் எல்லாம் ஸ்துதிக்கிறா, சித்தர்கள் ஸ்துதிக்கிறா. தட்சனோடு கூட அந்த யாகத்தை நடத்துற தட்ச பத்னியாயிருக்கிற பிரசூதி ஸ்துதிக்கிறா. அஷ்டலோகபாலர்கள் எல்லாம் ஸ்துதிக்கிறா, யோகேஸ்வரர்கள் ஸ்துதிக்கிறா, பிரம்மா ஸ்துதிக்கிறார், அக்னிதேவன் ஸ்துதிக்கிறார்.
தேவர்கள் ஸ்துதிக்கிறா, கந்தர்வர்கள் ஸ்துதிக்கிறா, வித்யாதரர்கள் ஸ்துதிக்கிறா, பிராமணால் எல்லாம் ஸ்துதிக்கிறா. இப்படி நிறைய பேர் ஸ்துதிக்கிறா. இங்க முதல்ல தட்சன் பகவான ஸ்துதிக்கிறார். அதாக்கும் 26வது ஸ்லோகம். சுத்தம் ஸ்வதாமினி உபரத அகில புத்தி அவஸ்தம். சுத்தம் ஸ்வதாம்யுபரதாகில புத்தியவஸ்தம் சின்மாத்திரம் ஏகம் அபயம் பிரதிஷித்யமாயாம். சின்மாத்திரமேகமபயம் பிரதிஷேத்யமாயாம். திஷ்டன் தயா ஏவ திஷ்டம் ஸ்தயைவ புருஷத்வம் உபேத்ய புருஷத்வமுபேத்ய தஸ்யாம் ஆஸ்தே பவான் அபரிசுத்த இவ ஆத்மதந்திரஹ. திஷ்டம் ஸ்தயைவ புருஷத்வமுபேத்ய தஸ்யாமாஸ்தே பவான் அபரிசுத்த இவ ஆத்மதந்திரா. சுத்தம் ஸ்வதாம்யுபரதாகில புத்தியவஸ்தம் சின்மாத்திரமேகமபயம் பிரதிஷித்யமாயாம். திஷ்டம் ஸ்தயைவ புருஷத்வமுபேத்ய தஸ்யாமாஸ்தே பவான் அபரிசுத்த இவாத்மதந்திரா. தட்சன் ஸ்துதிக்கிறதையாக்குமே பாக்குறோம். மாயைய கண்ட்ரோல் செய்யற பகவான் பரபிரம்மத்தில இன்க்ளூட் ஆனதாக்கும் சத்குண ரஜோகுண தமோ குணங்கள். பரபிரம்மம் அப்படிங்கிற அவஸ்தையில இந்த 3 குணங்கள் ஈக்குவலான அவஸ்தையில இருக்கும். அப்ப பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகாது. பிரபஞ்சத்துக்கு சலனம் அப்படிங்கிறது இருக்காது. திரிகுணங்களுக்கு பகவானோடு ஆக்ரகத்தால மாற்றம் சம்பவிச்சு பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். மாயைக்கு பகவான கண்ட்ரோல் செய்யறதுக்கு சாதிக்காது. ஆனா பகவான் ஸ்வயம் ஆக்ரகிச்சானா மாயையால ரூபத்தை ஸ்வீகரிச்சு அதர்மம் செய்யறவாள சிச்சிச்சு தர்ம பரிபாலனம் செய்யறதுக்கு பகவான் ரூபம் எடுப்பார். பகவானோட அவதார ரூபங்கள் எல்லாம் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதாக்கும். பகவான் சொமேதியா ரூபம் எடுக்கிறது உண்டு. அது ஏது ரூபம் ஆக்கும்னாலும் பகவான் ஸ்வயமாயிட்டு எடுப்பார். எறும்பாயிட்டோ, ஈ ஆயிட்டோ, காத்தாயிட்டோ, நெருப்பாயிட்டோ எப்படி வேணா ரூபம் எடுப்பாரு பகவான். ஆனா பக்தர்கள் பகவானை ஏது ரூபத்துல தியானிக்கிறாளோ அந்த ரூபத்துல பகவான் அவளுக்கு முன்னால பக்தனுக்கு முன்னால பிரத்யட்சப்படவே தேவர். தட்சன் ஆரம்பிச்ச தட்சயாகம் டிஸ்கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறமா தட்சனுக்கு தலை அந்த யாகத்துல ஹோமிக்கப்பட்டது வீரபத்ர சுவாமியால. அதுக்கப்புறமா அந்த தட்சனுக்கு பிரம்மாவோடும் தேவர்களோடும் எல்லாம் ரிக்வெஸ்ட் படி பரமசிவன் புதுசா ஒரு தலைய வச்சு கொடுத்தார், ஆடோடு தலை. அதுக்கப்புறமா இப்ப மறுபடியும் 2வது தடவையாயிட்டு அந்த தட்சயாகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த தட்சயாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி யாகம் சுபமாயிட்டு முடியறதுக்காயிட்டு பகவான் விஷ்ணு அங்க தட்சன் மனசுல பிரார்த்திச்சபடி அஷ்டபாகு ரூபத்துல தட்சனுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டார். தட்சன் பகவான ஸ்துதிக்கிறதையாக்கும் நம்ம பாக்கிறோம். அம்மை குழந்தைய பிரசவிச்சாலும் அம்மை பூர்ணமாயிட்டே இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி பகவான் மாயையால ரூபம் சுவீகரிச்சாலும் பகவானோடு மகிமைக்கு எந்த விதமான மாற்றமும் குறவும் உண்டாகாது. திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்ட
திரிகுணங்கள் பகவானை டச் பண்றது இல்லை. அதனால திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்ட பகவான். 3 குணங்கள் பகவானுக்கு இல்லாததாலியாக்கும் பகவானுக்கு ரூபம் அப்படிங்கறது இல்லாம இருக்கு. சர்வத்திர ரொம்பி நிக்கிற பகவானுக்கு சலனம் அப்படிங்கறதும் இல்லை. ரூபம் இருந்தாதானே சலனம் அப்படிங்கறது உண்டாகும். இந்திரியங்களால பகவான டச் செஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. எதெல்லாம் நம்மளோட கண்ணால நம்ம பாக்கிறோமோ, எதெல்லாம் நம்மளோட காதுகளால கேட்கிறோமோ, ஏதெல்லாம் நம்மளோட வாயால ருசிச்சு பாக்கிறோமோ, வாயால சொல்லுறோமோ, ஸ்பர்ஷத்தால தெரிஞ்சுக்கிறோமோ, அதெல்லாம் பிரகிருதி விஷயங்களாக்கும். பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பகவான் சொமேதையா ஒரு ரூபத்தை ஸ்வீகரிச்சுண்டு இங்க தட்சனோடு முன்னால வந்திருக்கார். பகவான் ஆகிரகிச்சா மட்டும்தான் பகவான் இப்படி ரூபம் ஸ்வீகரிச்சுட்டு வருவர். இங்க தட்சனோடு முன்னால தட்சன் பகவானை பிரார்த்திச்சு நின்னதால இங்க அந்த புனிதமான யாக சதசில பகவான் பிரத்யட்சப்பட்டிருக்கார். நிர்குண லட்சணங்களையாக்கும் இங்க சொல்லப்பட்டு பகவான ஸ்துதிக்கப்படுறது. பரபிரம்மஸ்வரூபத்தோடு நிர்குண லட்சணங்கள் 8 விதமான லட்சணங்கள் பகவத்கீதையில 12வது அத்தியாயத்துல 3-4 ஸ்லோகங்களில சொல்லப்படுறது. ஏ து அக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம் அஜின்த்யம் ச கூடஸ்தம் அஜலம் த்ருவம் சம்நியம்ய இந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயः தே பிராப்னுவந்தி மாம் ஏவ சர்வபூத ஹிதே ரதாஹ. அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்றதாக்குமே, இது ஆராக்குமோ இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு சமபாவனையோடு கூடிட்டு சர்வ உயிரினங்களோடும் நன்மையில தாற்பயத்தோடு கூடிட்டு நாசமில்லாத சொல்லி தெரியப்படுத்துறதுக்கு சாதிக்காத அவ்யக்தவும் சர்வவியாபியும் சிந்தகளுக்கு அப்பாற்பட்டவனும் கூடஸ்தனும் அசைவில்லாதவனும் மாற்றமில்லாதவனுமான நாசமில்லாதனான என்ன அந்த பரபிரமத்தை உபாசிக்கிறா, அவ என்னையே பிராபிக்கிறா அப்படின்னு பகவான் சொல்ற. அக்ஷரம் அப்படின்னாக்கா இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாத பகவான், அழிவில்லாத பகவான். அனிர்தேஷ்யம் வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காத பகவான். இந்திரியங்களால தெரிஞ்சுக்க கூடின விஷயங்களைத்தான் நமக்கு வர்ணிக்கிறதுக்கு சாதிக்கும். அப்போ அனிர்தேஷ்யம் வர்ணிக்க முடியாத பகவான். அவ்யக்தம் அதனாலேயே கிளியர் இல்லாத அவஸ்தையில இருக்கிற பகவான். சர்வத்ரகம் எல்லா இடத்திலையும் ஈசாவாக்கியம் இதம் சர்வம் அப்படின்னு வியாபிச்சிருக்கிற பகவான். அஜிந்தியம் சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட பகவான். கூடஸ்தம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத பகவான். அஜலம் அசையாத பகவான். துருவம் நித்தியமாயிருக்கிற பகவான். அப்படி இருக்கிற நிர்குண ரூபியாயிருக்கிற பகவானியாக்கும் இங்க துதிக்கப்படுறது. பிரகிருதி அப்படிங்கிறது 3 குணங்கள் சேர்ந்ததாக்கும். மாயையால பகவான் ரூபம் ஸ்வீகரிச்சா கொடியும் பகவானுக்கு அந்த பரபிரமத்துக்கு எந்த விதமான மகிமையும் குறையாது. அக்ஷய பாத்திரத்திலேருந்து உணவை எடுத்தாலும் அந்த பாத்திரம் ரொம்பியே இருக்கிற மாதிரி. மாயைய பிரதிசக்தியா ஆசிரயிக்காதக்கு, மாயைய ஆசிரயிக்காதக்கு திஷ்டன் இருக்கிறவராக்கும் பகவான். ஸ்வகாமி பகவானோட சொந்த மகிமையில உபரதா சித்தவருத்தி இல்லாத சமாதி அவஸ்தையில அகிலா
எல்லாம் அடங்கி புத்தி அவஸ்தம் சமாதி அவஸ்தையில இருக்கிற பகவான். புத்தியால தெரிஞ்சுக்க கூடினது கிடையாது பிரம்ம தத்துவம். புத்தியையே பிரவர்த்திப்பிக்கிற சக்தியாக்கும் அந்த பிரம்ம தத்துவம். பிரவൃத்தி மார்க்கம் இல்லாதக்கு நிவൃத்தி மார்க்கத்தில இருக்கிற பகவான். சுத்தம் ரஜோதமோ குணங்கள் டச் பண்ணாத சத்திய സ്വരൂപമാക്കും ഭഗവാൻ. மாயையை ஆசிரியிக்காதக்கு சின்மாத்திரம் சித் സ്വരൂപമായി இருக்கிற பகவான். சத்திய സ്വരൂപമായി இருக்கிற பகவான். ஞான സ്വരൂപമായി இருக்கிற பகவான். சைதன்ய സ്വരൂപമായി இருக்கிற பகவான். ஏகம் பகவான் ஒண்ணுதான் உள்ளது, ரெண்டு அப்படிங்கிற பாவம் இல்லை. அத்வைத பாவமாய் இருக்கிற நீங்கள் ஒண்ணுதான் உள்ளது. ஏகம் ஏவ அத்வதீயம் பகவான் ஒண்ணுதான் உள்ளது. அபயம் பயம் இல்லாம பண்ணுற பகவான். ரெண்டு அப்படிங்கிற பாவத்திலேதான் பயம் அப்படிங்கிற உணர்வு உண்டாகிறது. ரெண்டு அப்படிங்கிற பாவம் இல்லாத அத்வைத பாவத்துல பயம் அப்படிங்கிற விகாரம் கிடையாது. ஷட்விகாரங்கள் ஒண்ணுமே கிடையாது அந்த அத்வைத பாவத்துல. பிரபஞ்சவுமாயிட்டு கனெக்ட் ஆனா மட்டும்தான் ரெண்டு அப்படிங்கிற பாவம் உண்டாகும், பயம் அப்படிங்கிற பாவம் உண்டாகும், ஷட்விகாரங்கள் எல்லாம் உண்டாகும். பரபிரம்மம் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சத்தியமான அவஸ்தையாக்கும். சுதந்திரமாயிட்டு இருக்கிற பகவான் பரபிரம்மம். தயா ஏவ மாயையே பிரதிஷ்டிய மாயாம் திஷ்டன் மாயைய ஆசிரியிச்சாக்கி நிற்கிற பகவான். தயா ஏவ மாயைய ஆசிரியிச்சுண்டு பகவான் விஷ்ணு இச்சாசக்தியான மாயைய ஆசிரியிச்சுண்டு ரூபம் எடுக்கிறார். புருஷத்துவம் ஏதாவது ஒரு சரீரத்தை ஜீவ சரீரத்தை எடுக்கிற உபேத்தியா സ്വീകരിച്ചിട്ട് ஆத்மதந்திரஹா ஆத்மாராமனான பகவானே நீங்கள் அபரிசுத்தஹா இவ பரிசுத்தனல்லாதவன மாதிரி சாதாரணக்கார மாதிரி ரஜோகுண தமோ குணங்கள் இருக்கிறவாள மாதிரி தஸ்யாம் அந்த மாயையில ஆஸ்தே நீங்கள் இருக்க. ஷட்விகாரங்களுக்கு அப்பாற்பட்டவனான நீங்கள் ஷட்விகாரங்கள் எல்லாம் இருக்கிறவராயிட்டு நடிக்கிறார். பகவான் சரீரம் സ്വീകരിച്ചதால திரிகுணங்களுக்கு தகுந்த மாதிரி ஷட்விகாரங்கள் வந்து சேருறது அப்படின்னு அஜ்ஞானிகளாயிருக்கிறவா நினைக்கிறா. சத்குண ஸ்வரூபியாயிருக்கிற பரபிரம்ம தேஜஸாயிருக்கிற பகவான் ரஜோகுண சத்குண தமோ குணங்களால ரூபம் സ്വീകരിച്ച് திருவிளையாடல் நடத்துறார். 27வது ஸ்லோகம். ഋദ്വിജ ഊജുഹു ഋദ്വിക്കുകൾ ഭഗവാന് സ്തുതിച്ച. തത്വം ന തേ വയം അനഞ്ചന രുദ്രശാപാത് കർമ്മണി അവഗ്രഹദിയഃ ഭഗവൻ വിദാമഃ. തത്വം ന തേ വയമനഞ്ചന രുദ്രശാപാത് കർമ്മണ്യവഗ്രഹദിയോ ഭഗവൻ വിദാമ. ധർമ്മ ഉപലക്ഷണം ഇദം ത്രിവൃത് അദ്വര ആക്യം ജ്ഞാതം യത് അർത്ഥം അതിദൈവം അതോ വ്യവസ്ഥാഃ. ധർമ്മോപലക്ഷണമിദം ത്രിവൃദധ്വരാക്യം ജ്ഞാതം യദർത്ഥമധിദൈവമതോ വ്യവസ്ഥ. തത്വം ന തേ വയമനഞ്ചന രുദ്രശാപാത് കർമ്മണ്യവഗ്രഹദിയോ ഭഗവാൻ വിദാമ. ധർമ്മോപലക്ഷണമിദം ത്രിവൃദധ്വരാക്യം
ஞாதம் யதர்த்தமதிதைவமதோ വ്യവസ്ഥ. ഋതുക്കുകൾ ഭഗവാനെ സ്തുതിக்கிறா. பகவானே, நந்தீஸ்வரனோட சாபத்தால கர்மத்துல மட்டுமே கண்ணாய் இருக்கிற நாங்கள் உங்களோட தத்துவம் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கலை. எதுக்கு வேண்டிட்டு அதிதெய்வமாயிட்டு இந்த தேவதா வியவஸ்தகள் எல்லாம் உண்டாச்சோ, தர்மத்தை போதிப்பிக்கிறதும் வேத பிரதிபாதி விஷயங்களாயிருக்கிற அந்த யஜ்ஞஸ்வரூபத்தை நாங்களிதா இப்ப தெரிஞ்சுக்கிறோம். വ്യവസ്ഥാഹ യജ്ഞ വ്യവസ്ഥകളെല്ലാം அஜ்ஞானியாயிருக்கிற தட்சனுக்கு இப்போ பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. அகங்காரம் இல்லாம ஞானம் வந்துடுத்து എന്നിട്ട് பகவானை ஸ்துதிச்சதையாக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்துல அஜ்ஞானிகளா இருந்த ரித்திக்குகள் இப்போ பகவத் தத்துவம் தெரிஞ்சுண்டு பகவானை ஸ்துதிக்கிறா. தே தத்துவம், பகவானே உங்களோட தத்துவம் அப்படிங்கிறது வயம் நாங்கள் ந விதாமகா தெரிஞ்சுக்கலை. அனஞ்சனா அழுக்கில்லாத பியூரான பகவானே நீங்கள் ரஜோகுண தமோ குணங்களான அழுக்கில்லாத நீங்கள் உங்களோட மகத்துவத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கலை. அது எதனால அப்படின்னு சொல்லப்படுறது, ருத்ரசாபாது தே தத்துவம் வயம் ந விதாமகா. ஸ்ரீருத்ரனோட சாபத்தால உங்களோட தத்துவம், ருத்ரசாபாது தே தத்துவம், ஸ்ரீருத்ரனோட சாபத்தால உங்களோட தத்துவம் வயம் எங்களுக்கு ந விதாமகா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. நாங்கள் எல்லாம் அஜ்ஞானம் ஜாஸ்தியா இருக்கிறவாளாயிட்டு தீர்ந்துட்டோம். பகவல் மாயை எங்களை பிடிகூடித்து ருத்ரனோட வாகனமா இருக்கிற நந்தீஸ்வரன் பிரஜாபதிகளோட யாகசாலையில எங்களை சபிச்சாரே, நீங்கள் எல்லாம் கர்மமே குறியாயிருங்கோ அப்படின்னு. அதனால நாங்கள் அப்படி ஆயிட்டோம், மந்த புத்திகளாயிட்டோம். வயம் கர்மணி அவக்கிரகதியா, நாங்கள் கர்மம் செய்யறதுல முழுகி அத்தியாகிரக துராகிரக புத்தியால உங்களோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம். எது அர்த்தம் மோட்சார்த்தத்துக்கு வேண்டிட்டாக்குமே இந்த யாகங்களும் யஜ்ஞங்களும் எல்லாம் செய்யணும். ஆனா எங்களோட அறிவில்லாய்மையால அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசைகளுக்காயிட்டு அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்களுக்கு மாத்திரமாயிட்டு நாங்கள் யஜ்ஞம் செய்ய தொடங்கினோம். நாங்கள் யாரும் மோட்சத்தை நினைச்சே பார்க்கலை. அதிதெய்வம் தேவதைகளோடு கூடின அதோ வியவஸ்தாக யாக யஜ்ஞ வியவஸ்தகள் எல்லாம் அத்வர ஆக்கியம் யஜ்ஞம் அப்படின்னு தெரியப்படுற தர்ம உபலட்சணம், தர்மத்தை ஜாஸ்தி பண்ற உபாயம் அப்படின்னு இப்போ எங்களுக்கு ஞானம் தெரிய வருது. நாங்கள் இப்ப தெரிஞ்சுட்டோம். திரிவிருத்து இதம் ஞானம், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படிங்கிற திரிமூர்த்திகளாயிட்டு செப்பரேட் ஆயிட்டு இருக்கிற அந்த திரிமூர்த்திகள் நீங்கள் தான் அப்படிங்கிறத நாங்கள் இதா தெரிஞ்சுட்டோம். பகவல் அனுகிரகத்தால 3 வேதங்களில சொல்லப்பட்டிருக்கிற இந்த யாகம் அப்படிங்கிற விஷயத்தோட மகிமைய நாங்கள் இப்ப தெரிஞ்சுட்டோம். அறிவில்லாய்ம காரணம் ஒன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத நாங்கள் இப்போ பகவானோட கடாட்சத்தால அறிவு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம். இனி நாங்கள் தவறு பண்ண மாட்டோம். இனி நாங்கள் பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுண்டு அதுபடி நடப்போம்.